அன்பு எபிசோட் 4. ஹாய் பிரியா. ஹாய் அன்பு. வாடி பிரியா. என்ன அன்பு, ஆஃபீஸ்லாம் எப்படி போகுது? சூப்பராக போகுது பிரியா. ஏன் அன்பு, வெறும் யூஜி மட்டும் பண்ணியிருக்க, பிஜி பண்ணலையா? அதுங்களாட்டியும் வேலைக்கு போயிட்ட? அதுவா பிரியா, வீட்டில் கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை. நான் ஒரு ஆள் தான் ஏர்னிங் பண்ணணும். அம்மாவும் இது நாள் வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, அவங்களாலையும் முடியலை. சிவாவும் இப்போ தான் காலேஜ் படிச்சிட்ருக்கான். ஸோ ஏர்னிங் சோர்ஸ் நான் மட்டும்தானே, அப்பாவும் இல்லை, அதனால் நான் மட்டும்தான் வீட்டை பார்த்துக்கணும். ஓகே அன்பு, நீயும் பிஜி பண்ணணும்னு ஆசைப்பட்டே இல்லை, அதனால் நீ வேலைக்கு போயிட்டு அப்படியே கரஸ்லேயே போடலாம்ல. பார்க்கலாம் பிரியா. அதை பற்றி இன்னும் எதுவும் யோசிக்கலை. சரி, பின்னாடி பார்த்துக்கலான்ட்டு விட்டுட்டேன். ஹலோ லேடிஸ், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஹாய் சிவா. நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தேன்டா. நீ என்ன உன் ஃப்ரெண்டு கூட எங்கேயோ வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன், எங்கேயும் போகலையா? இல்லைக்கா, கேன்சல் ஆயிடுச்சு. அவன் எங்கேயோ ஃபேமிலியோடு வெளியே போகிறானா. ஓகேடா. சரி வாங்களேன், நம்ம எல்லோரும் எங்கேயாவது பக்கத்தில் வெளியே போயிட்டு வரலாம். குட் ஐடியா, போகலாமே. எனக்கும் வந்ததுலேருந்து ரொம்ப போர் அடிக்குது. நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்களேன். இன்றைக்கி ஒரு நாளைக்கு தான் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். வான்பு போகலாம், நாங்களாம் என்னைக்காவது தானே வரோம். ஆமாக்கா, நீங்களும் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டே இருக்கீங்களக்கா, என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வந்தால் உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும்லக்கா. வாங்கக்கா போகலாம். ஓகேடே சிவா, நானும் வரேன். சரி, எங்கே போகலாம்? சரி பிரியா, நீ சொல்லு, நம்ம எங்கே போகலான்னு. இங்கே என்ன பிளேஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது சிவா, உங்களுக்கு தானே தெரியும். நீங்களே ஏதாவது ஒரு நல்ல பிளேஸாக சொல்லுங்கள், போயிட்டு வரலாம். ஓகே, ரெஸ்டாரண்ட் போகலாமா? ஓகே சிவா, நாங்கள் கிளம்புறோம். நீ போய் அம்மா அவங்களாம் வராங்களான்னு கேளு. ஓகேக்கா. நீ ரொம்ப இழைச்சிட்ட. ஆமாக்கா, வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நான் ஒரு ஆளே தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த பிரியா காலேஜ் போயிட்டு வந்துட்டான்னா வீட்டில் ஒரு வேலை கூட தொடமாட்டா. அப்படியே வருவா, சாப்பிடுவா, தூங்குவா, போவா. சரி விடுடி, இப்போ தானே காலேஜ் போயிருக்கா, அவள் இனிமேல் எல்லாமே கற்றுக்குவா. நீ போக போக எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க. நம்மளாம் அப்படியாக்கா இருந்தோம். ஸ்கூல் படிக்கும்போது எவ்வளோ வேலை செய்வோம். நம்ம அம்மா அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ இருக்க பிள்ளைகளாம் ஏதாவது ஒரு வேலை செய்யுதுகளா? நம்ம இருந்த காலம் வேற, இப்போ இருக்க காலம் வேறடி. அப்படித்தான் இருக்குங்க பிள்ளைங்க எல்லாம். அப்புறம் என்ன பண்ணுறது, எல்லாம் பார்த்துக்கலாம் விடு, போக போக சரியாக போயிடும். ஒவ்வொரு இடத்துல மாமியார்கிட்ட 2 குத்து வாங்காமல் இருந்தால் சரிதான்க்கா. விடுடி, பார்த்துக்கலாம். ஏன் இப்பயே புலம்புற? அதுக்கெலாம் இன்னும் நாள் இருக்குது. எதுக்குக்கா? குத்து வாங்கவா? ஆமாம், குத்து வாங்கறதுக்கு தான். யார் யார்கிட்டம்மா குத்து வாங்குறது? அது ஒன்றும் இல்லைடா சிவா. சரிம்மா, நாங்கள் எல்லோரும் ரெஸ்டாரண்ட் போகலான் இருக்கோம். நீங்களும் அத்தையும் வரீங்களாம்மா? போயிட்டு வரலாம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து. இல்லை சிவா, நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் வீட்டிலே இருக்கோம். ஆமாடா சிவா, எங்களுக்கு வேறு வேலை இருக்குது. நாங்கள் பக்கத்தில் கடை வர போக வேண்டியது இருக்குது. நீங்கள் எல்லோரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, சரியா? சரிம்மா. நான் ரெடி பிரியா, போகலாமா? எங்கே சிவாவை காணோம் ஒன்றையும்? அக்கா ரெடியாக போகலாமா பிரியா? போகலாம் வாங்க. ஓகே சிவா, நானும் அன்பும் முன்னாடி வண்டியில் போயிடுறோம், நீங்கள் வந்துடுங்க. ஓகே, பார்த்து போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். 2 பேரும் என்ன சாப்பிட்றீங்க? இந்த ரெஸ்டாரண்ட்டில் எதுவும் ஸ்பெஷலாக இருக்குமா? சொல்லுங்கள் சார். என்ன வேணும் பிரியா? அக்கா உங்களுக்கு? கோல்ட் காஃபி எனக்கு ஒன்று. வேறு என்ன மெனு இருக்குது? மேடம், இங்கே பீஸா, பர்கர், சைனீஸ் நூடுல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் அவைலபிள் இருக்குது. பீஸா வெரைட்டிஸில் என்னென்ன இருக்குது? சிக்கன் பீஸா, வெஜிடபிள் பீஸா, சீஸ் பீஸா, பன்னீர் பீஸா. ஒரு சீஸ் பீஸா ஒன்று கொடுத்துருங்க. சிக்கன் பர்கர் ஒன்று கொடுத்துருங்க. அக்கா உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு சிக்கன் நூடுல்ஸ். அப்புறம் பிரியா, வேறு எதுவும் வேணுமா? நோ சிவா, இதுவே சாப்பிட முடியாது. சாப்பிட்டுட்டு வேணும்னா வாங்கிக்கலாம். ஓகே பிரியா, உனக்கு காலேஜில் எப்படி போகுது? போகுது சிவா, பட் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. நான் வெளியூரில் எங்கேயாவது தங்கி படிக்கலாமா அப்படின்னு அப்பா கிட்ட கேட்டேன். அப்பா வேண்டாம் அப்படின்ட்டாரு. உள்ளூருக்குள்ளே படி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் பிரியா, இங்கே எஜுகேஷன்லாம் நல்லா தானே இருக்குது, நீ ஏன் வெளியூர் போய் தங்கி படிக்கணும்னு நினைக்கிறேன்? சார், கோல்ட் காஃபி, பீஸா சார்.
அதுக்காக இல்லை சிவா, வெளியூர் தங்கி படித்தோம்னா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்ல, ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல். பிரியா சொல்கிறதும் கரெக்டு தான். அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் கூட ட்ரை பண்ணலான்ட்டு இருந்தேன். அப்பா இங்கே வெளியூருக்கே அனுப்ப மாட்டேறாரு, எங்கே ஃபாரினுக்கு அனுப்ப போகிறாரு. ஓகே சிவா, உங்களுக்கு எப்படி போகுது காலேஜு? இவனுக்கும் நல்லா தான் போகுது. எங்கே ஒரு செமஸ்டரில் 4-5 அரியர் வச்சிட்றான். ஏன்க்கா சும்மாவே இருக்க மாட்டீங்களா? இப்போ முன்னாடி என் மனத்தை வாங்குறீங்களே. என்ன சிவா, நீங்களும் நல்லா படிப்பீங்கன்னு நினச்சேன், இப்படி 4-5 அரியர்லாம் வச்சுருக்கீங்க. ஐயோ பிரியா, அக்கா சும்மா சொல்கிறாங்க, நீ வேற நம்பாத. இவன் பொய் சொல்கிறான் பிரியா, இவன் நல்லாவே படிக்க மாட்டான். சரி விடுங்க, இங்கே வந்து படிப்பை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணணுமா? நூடுல்ஸ் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். கோல்டு காஃபி சூப்பர் டேஸ்ட். ஆமாம் பிரியா, இங்கே எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இங்கே ரொம்ப நல்ல ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டு. ஆமாம், இங்கே ஃபேமிலியோடு நாங்கள் அடிக்கடி வருவோம். நீங்கள் இருங்க, நான் போய் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே சிவா. நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சிஸ்டர்ஸ் வேற காணோன்னு தேட போகிறாங்க. சரி வாங்க போகலாம்.